ஒரு 505 தேர்தல் வாக்குறுதிகளை நமக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்தாங்க. அதுல எத்தனை வாக்குறுதிகளை இந்த திமுக கவர்மெண்ட் நிறைவேற்றிருக்கு? விஜய் இதுவரை இந்த தமிழகத்தினுடைய மக்களுக்கு, தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்களுக்கு, தமிழ்நாட்டில் உள்ள தொழிலாளர்களுக்கு, தமிழ்நாட்டில் உள்ள மீனவர்களுக்கு எவர்களுக்காவது எந்த உதவியாவது ஏறக்குறைய 200 300 கோடி ரூபாய் ஒரு படத்திற்கு நிதி வாங்கிய சம்பளம் வாங்குகின்றவர் எந்த செயலாவது செய்திருக்கின்றாரா என்று சொன்னால் இல்லை. கேஸ் சிலிண்டருக்கு மானியமா 100 ரூபாய் தரேன்னு சொன்னீங்களே, தந்தீங்களா? 1000 ரூபாய் ஒருத்தர் விடாம எல்லா பெண்களுக்கும் தருவேன்னு சொன்னீங்களே, தந்தீங்களா? டீசல் விலையில மீதி இருக்கிற 3 ரூபாய் குறைப்பேன்னு சொன்னீங்களே, குறைச்சிங்களா? நீட்டு தேர்வை ரத்து செய்வோம்னு சொன்னீங்களே, ரத்து செஞ்சீங்களா? சனிக்கிழமை தவிர மக்களை பார்க்கலாம். சனி ஞாயிறா? தேர்தல் வாக்குறுதி என்பது மக்களுக்கு பல்வேறு வகையில நன்மை செய்ய வேண்டும், இதையெல்லாம் செய்யலாம் என்ற வகையில் தான் வாக்குறுதி கொடுக்கப்படும். ஆனால் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடாது என்பதற்காக இந்த நிதியை கொடுத்தால் இந்த வாக்குறுதியை நிறைவேற்றி விடுவார்கள் என்று ஒன்றிய அரசாங்கம் தமிழகத்தினுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத அளவிற்கு எந்தெந்த வகையிலே அவர்கள் நிதி ஆதாரங்களை கொடுக்காமல் அதை தடை செய்கின்ற வகையிலே தடை செய்கின்றார் என்பதை இன்றைக்கு விஜய் அவர்கள் புரிகின்றாரோ புரியவில்லையோ தெரியவில்லை. இன்றைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், விஜய் கேட்கின்றார் என்று சொன்னால், விஜய் இதுவரை இந்த தமிழகத்தினுடைய மக்களுக்கு, தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்களுக்கு, தமிழ்நாட்டில் உள்ள தொழிலாளர்களுக்கு, தமிழ்நாட்டில் உள்ள மீனவர்களுக்கு எவர்களுக்காவது எந்த உதவியாவது ஏறக்குறைய 200 300 கோடி ரூபாய் ஒரு படத்திற்கு நிதி வாங்குகின்ற சம்பளம் வாங்குகின்றவர் எந்த செயலாவது செய்திருக்கின்றாரா என்று சொன்னால் இல்லை. செய்யாமல் கேள்வி கேட்பது என்பது எளிது, அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்கு எங்களுடைய கழகத்தினுடைய தலைவர், தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இன்றைக்கு அவர் எடுக்கின்ற நடவடிக்கைகள், எவ்வளவு போராட்டம், எவ்வளவு முயற்சி, தினந்தோறும் அவர் சுற்றி மக்களை சந்தித்து மக்களுக்கு செய்கின்ற நன்மைகள், இதையெல்லாம் இன்றைக்கு நினைத்து பார்க்க வேண்டும். அதுவும் இல்லாமல் சனிக்கிழமை தவிர மக்களை பார்க்க, சனி ஞாயிறா? சனி நாயகன். அந்த வகையில் இன்றைக்கு பாரதிய ஜனதா மத்தியில் ஒன்றியத்தில் இருக்கின்ற பாரதிய ஜனதா அரசாங்கமும் சரி, அதுபோல முன்னாள் அமைச்சராக இருந்த அதிமுகவும் சரி, எந்த வகையிலும் நாங்கள் கொடுக்கிற உறுதிமொழிகளை நிறைவேற்ற முடியாமல் என்னென்ன இடைஞ்சலெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணாலும், எத்தனை இடைஞ்சல்கள் பண்ணினாலும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று நினைக்கின்ற முதலமைச்சராக எங்களுடைய கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் திகழ்ந்து வருகின்றார்கள். அந்த கொடுத்த வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்ற நம்பிக்கை மக்களுக்கு இருக்கின்றது. நாங்கள் மக்களை நம்பிதான் நாங்கள் இருக்கின்றோம், எங்கள் இயக்கம் இருக்கின்றது, யாரையும் நம்பி இல்லை, மக்களை நம்பி இருக்கின்றது. அந்த வகையிலே கொடுத்த வாக்குறுதிகளை எங்களுடைய கழகத்தினுடைய தலைவர், எங்களுடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் அத்தனையும் நிறைவேற்றி தருவார்கள்.